சரி, தமிழ்நாட்டுடைய முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் நேஷனலாக நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டின் மீது அதிக கவனம் செலுத்தியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய தற்போதைய எண்ணிக்கைகள் பிஜேபி எங்கேயுமே முன்னிலையில் இல்லை, கூட்டணியில் இருக்கிற திருமிகு சௌமியா தான் இருக்கிறாங்க, எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? போன தடவை 39 தொகுதியில 38 தொகுதியில திமுக ஜெயிச்சாங்க. இப்போ அதுல 2 தொகுதி அவங்களுக்கு மைனஸ் ஆகிட்டு இருக்குது. அது அதிமுக நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு பாக்குறேன். பாஜக ஒரு தொகுதி, அது கூட்டணி. அது அங்க அவங்களுடைய ஏற்கனவே அவங்க அன்புமணி அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்ச இடம். அங்க காஸ்ட் காம்பினேஷன் ஒர்க் பண்ணி இருக்கணும் அப்படின்றது மாதிரி தோணுது. அதே மாதிரி ஓட்டு சதவிகிதம் நமக்கு தெரியறது வரை இதுல எப்படி இன்டர்பிரட் பண்றது அப்படின்றது நம்மளால முடியாத காரியம். ஏன்னா காஸ்ட் காம்பினேஷன் ஒர்க் ஆகுது, அங்க லோக்கல் லீட் அதுல எப்படி ஒர்க் பண்ணுது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் போட்டி போடுறாங்க அப்படின்னா மக்கள் அதை அக்செப்ட் பண்றாங்களா அப்படின்றது பார்க்கணும். இப்ப ஈவன் விருதுகர் சொன்னீங்க, அதுல திடீர்னு மாறுது, அங்க களம் மாறுது, அதிமுக கூட்டணி அங்க மேல வருது அப்படின் போது இது ஒரு ஏர்லி ட்ரெண்டா இருந்தா கூட இப்ப டைம் ஆயிடுச்சு, 11 மணி ஆக போகுது. இதே ட்ரெண்ட் தான். இல்ல நான் இன்னும் முடிக்கல. இப்ப இது கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. இப்ப இதே தான் தொடரும் அப்படின்றது மாதிரி தான் தெரியுது. இதுல ஒன்னும் சேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, உங்க நண்பர் உங்களுக்கு நேரத்தை சரியா சுட்டி காமிக்கிறார். அவரு நம்ம நெடுங்கால நண்பர், அவருக்கு யாமல ரொம்ப அக்கறை. ரொம்ப நன்றி சார். இல்ல அதுல ஒண்ணு இப்போ பிஜேபி ஏறத்தாழ 40% ஓட்ஸ் கிட்ட வர்றாங்க, ஓட் பர்சன்டேஜ். அப்ப 10க்கும் 11க்கு இடையில தான் பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறதாக நான் காண்றேன். இப்பதான் பார்க்க வேண்டிய நேரமா இருக்கு. ஆச்சாரிய வச்சிருங்க, போக விட்டுறாதீங்க. அவர் சொன்னாரு அவர் மீது அன்போட இருக்கிற நண்பர்னு அவர் இருப்பாரு கட்டாயம். இல்ல அதுல ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் அப்படின்னு ஒரு மொமெண்ட் வரும். அந்த அதுக்கு பிறகு எல்லாமே ஒன் சைடடா தான் போகும். அதுக்கப்புறமேட்டு வாய்ப்பே இல்ல. அந்த மொமெண்ட் நோக்கி நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். இல்ல ஆர்கே அதுதான் சொல்றாரு. ஆர்கே அதே மொமெண்ட் தான் சொல்றாரு. ஆனா அவர் வேற ஒரு பக்கம் பாப்பாரு, நீங்க வேற ஒரு பக்கம் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மொமெண்ட் ஒண்ணுதான். எங்களோட இன்ட்ரெஸ்ட் வேற வேற, ஆப்போசிட் டு ஈச் அதர். ரைட் பார்க்கலாம். நம்ம இந்த தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கையில பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை அகில இந்திய அளவில், ஏன்னா இப்போ மத்தியில் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியது யார், என்ன விதமான ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட அம்சங்கள்லாம் சொன்னதுனால அந்த எண்ணிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்போதைய நிலையில் 303 இடங்கள்ல என்டிஏ ஏற்கனவே 2019 பாஜக தனித்து பெற்ற இடங்கள்ல இப்போ என்டிஏவா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் இந்தியா கூட்டணி ஒரு இடம் குறைஞ்சிச்சு, இப்போ 302 இருக்குது. இந்தியா கூட்டணி 220 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். தேர்தல் ஆணையம் என்ன எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்துட்டு மாநில வாரியாகவும் நம்ம பார்க்கறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 223 இடங்கள், 224 இடங்கள் சூரத் ஏத்து அப்படிங்கிற கூடுதல். காங்கிரஸ் கட்சி 96 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க 100ங்கிற இலக்கை அடைவதற்கு 3 இலக்கை அடைவதற்கு இன்னும் 4 தொகுதிகள் தான் இருக்கு. சமாஜ்வாடிக்கு 34 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் 23 இடங்கள்ல முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். திமுக 16 இடங்கள்லையும், தெலுங்கு தேசம் 15 இடங்கள்லையும் முன்னிலை. இதெல்லாம் இப்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 7 சுற்றுக்கள் வரைக்கும் எண்ணப்பட்டு 8 சுற்றுக்கள் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய இடங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சுற்றுகளாக இருக்கிறது. இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் பொறுத்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு பிறகு நம்ம மாநில வாரியாகவும் பார்த்துடலாம். இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள். இப்போதைக்கு பிஜேபி 223 லீடிங், காங்கிரஸ் 96 லீடிங், சமாஜ்வாடி 34. சமாஜ்வாடிக்கும் பெரிய எண்ணிக்கை தான் இந்த முறை. அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் 23, திமுக 16, தெலுங்கு தேசம் 15. தெலுங்கு தேசத்தினுடைய எண்ணிக்கை கூடுதலாக வரக்கூடியதை பார்க்குறோம். ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அது ஒரு எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாக அவருக்கு வருது. அப்போ சட்டமன்றம் என்னங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு. ஆந்திராவில் என்ன இருக்குது, ஒடிஷாவில் என்ன சட்டமன்றத்துக்கு என்ன இருக்குன்னு. அதுபோல் பிஜேடியோடைய எண்ணிக்கை அங்கே என்னவாக இருக்கிறது ஒடிஷாவில் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய எண்ணிக்கைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்துடைய எண்ணிக்கை பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலமாக என்ன, பீகார், அதேபோல் உத்தரப்பிரதேசம், மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். ஓகே,
உத்தரப்பிரதேசத்தினுடைய எண்ணிக்கைகள் எப்படி இருக்கு, அதே போல எஸ் உத்தரப்பிரதேசத்தில் 80க்கான எண்ணிக்கைகள் முன்னிலை விவரங்கள் அப்படின்னு வர்றதுல 42 இடங்கள்ல பாஜக கூட்டணி, 36 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி, 2 இடத்துல மற்றவர்களுக்கான முன்னிலை அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்கா இருக்கிறது. நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய நோய்டால இருந்து சென்ட்ரல் டீம்ல இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள்ல 42 இடங்கள்ல பாஜக முன்னிலை, காங்கிரஸ் கூட்டணி 36 இடங்கள்ல முன்னிலை, மற்ற இடங்கள்ல 2. உத்தரப்பிரதேசத்தினுடைய விஐபி தொகுதிகள் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம், யார் யார் என்னென்ன வாக்குகள்ல இருக்காங்க அப்படிங்கிறதுல. நம்ம ஏற்கனவே பார்த்ததுல பிரதமர் மோடியினுடைய தொகுதியில் அவர் முன்னிலைக்கு வந்திருந்தார். தொடர்ச்சியாக முதல் 3 சுற்றுகளில் பின்னடைவில் இருந்து இப்போது நல்ல ஒரு முன்னிலை அப்படிங்கிறது வந்திருக்கிறத பார்க்குறோம். பிரதமர் மோடிக்கான வாக்கு வித்தியாசத்தில் 85,152 வாக்குகள், அதில் 21,629 வாக்குகளில் முன்னிலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மார்ஜினில் முன்னிலைக்கு போயிருக்கிறத பார்க்குறோம். அஜய் ராய் 63,523 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே அங்கே 21,000 வாக்குகள் குறைவாக இருக்கிறது. மற்றவர்களில் பகுஜன் சமாஜுக்கு மட்டும் 6,641 வாக்குகள், மற்றவர்களுக்கு பெரிய இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்திற்கு பிரதமர் மோடியினுடைய வாரணாசி தொகுதியில் முதல் 3 சுற்றுகளில் பின்னடைவு, இப்போது 21,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆர்கே எஸ் இல்லை, இது வந்து சில தகவல் வந்து அங்க யூபியில் ஒரு சிஇஓ அந்த ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கிறது, நண்பர்கள் இருக்கிறாங்க. இதுல பிஜேபி வந்து வேற கிளியர் வின்னர் பாசிபிலிட்டி, அதாவது ஹாஃப் ஏ மார்க் தாண்டிட்டாங்க. அதுல வந்து பிஜேபி வந்து 1, 2, 3, 4, 5 இடத்துல வந்து இப்போ அவரை வந்து ஆட்டவாசிக்க முடியாது. ஜிவி நகர், பிலிபித், புலந்த்ஷஹர், காசியாபாத், மதுரா 5 இடத்துல. அதே மாதிரி நம்முடைய இந்த சந்திரசேகர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து நாகினால வந்து ஹி இஸ் லீடிங். காங்கிரஸ் வந்து ராய்பரேலி, சாரான்பூர், சீதாப்பூர் 3 இடத்துல வந்து அவர்களை வந்து நிச்சயமா கிளியர் வின்னர். எஸ்பி வந்து 4 இடத்துல, மோகன்லால் கஞ்ச், கனௌஜ், மைன்புரி, சந்த் கபீர் நகர் 4 இடத்துல. காங்கிரஸ்க்கு நீங்க அமேதியை சேர்த்துக்கலாம். அமேதியோட எண்ணிக்கை இப்ப பார்க்கலாம். நம்ம அது வந்து டிஃபரன்ஸ் நம்பர் பார்க்கும்போது இந்த கிளியர் வின்னர்னு வரும்போது கிட்டத்தட்ட 50,000 பெரிய மார்ஜின் அப்படிங்கிற இடத்துல வருது. அமேதியை கூட நம்ம பார்த்தலாம். அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி தொடர்ச்சியா பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்காங்க. கிஷோரிலால் வந்து 17,775 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் இப்போது நிலையில். இது தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கெடுப்பின்படி கூட ஸ்மிருதி இரானி 17,775 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அமேதி மீண்டும் காங்கிரஸுக்கே வசமாகிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸினுடைய கோட்டை அப்படிங்கிற இடத்துல அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்திக்கிறார். கடந்த முறை வெற்றி பெற்றவர். ராகுல் காந்தி தோல்வியடைந்த ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல இருந்து இப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல ராய்பரேலி கூட நம்ம பார்த்தலாம். ராகுல் காந்தி அங்கே களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதனால அதற்கும் ஒரு கவனம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ராய்பரேலியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய வாக்கு வித்தியாசம் 40,000 இருக்கிறது. வின்னிங் மார்ஜின் இப்போ முன்னிலை இருக்கக்கூடியது. இப்போதைய நிலையில் அவர் 84,774 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்கே பிஜேபியினுடைய 4,149 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி ராய்பரேலியிலும் முன்னிலை ஒரு இடத்துல இருக்கிறாரு. மற்றவர்கள் பெரிய எண்ணிக்கை